ஹலோ, லாரி ஏஜென்சி ஆபீஸா? நான் விநாயகம் பேசுறேன். ஒரு லாரி ஒண்ணு கேட்டிருந்தேன், உடனே அனுப்பிச்சு வைங்க. ஏண்டி அழுவுற? ஊரறிய இப்படி வாழ்ந்துட்டு யாருக்குமே தெரியாம போறேன்னு கவலைப்படுறியா? என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து அப்படி ஆயிப்போச்சு. என்ன மன்னிச்சிருப்பா. உண்மையில தப்பு இல்லப்பா. அப்ப நான் சரியில்லை, பிள்ளையும் சரியில்லை. இது எனக்கு ஒரு நல்ல படிப்பு. என்ன நான் திருந்திட்டேன்ப்பா. நான் டிரான்ஸ்பர் வாங்கிட்டேன். இன்னைக்கு ராத்திரியே நம்ம குவார்டர்ஸை காலி பண்ணணும். நியூ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிருக்கேன், புறப்படலாம். நான் வரலப்பா. என்னப்பா சொல்ற? திருந்துனது நீங்க மட்டும் இல்லப்பா, நானும் தான். இனிமே நான் உங்களுக்கு ஒரு பாரமா இருக்க விரும்பலமா. என் சொந்த கால நின்று 4 பேரை போல ஒரு மனுஷனா வாழ விரும்புறேன். நான் எங்கேயாவது ஒரு ரூமை பார்த்துக்கிட்டு ஒரு வேலையை தேடிக்கிறேமா. பெத்து வளர்த்த எங்களுக்கு திடீர்னு எப்பதான் பாரம் ஆயிடுவேன். என்னங்க என்னங்க ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? அவன் சொல்றது கரெக்ட் தான். வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அவன் இங்கேயே இருக்கட்டும், திங்ஸ் மட்டும் நம்ம கூட வரட்டும். ரொம்ப நன்றிப்பா. அப்பனுக்கு புள்ள நன்றியா? போட. இப்போவாவது உனக்கு பொறுப்பு வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. எந்த இடத்துக்கு போனாலும் வேலைக்கு சேர்ந்தா சிபாரிசு கேட்கறாங்க, இல்லைன்னா சில்லறை கேட்கறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல பெல் கேப்டன் வேலை காலியா இருக்கு. கேட்டை திறந்து விடுற வேலைன்னு தப்பா நினைக்க மாட்டேன். எந்த வேலையா இருந்தா என்னங்க, நான் செய்யறேன். ஓகேப்பா, நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். Welcome, madam. Cut! I'm sorry. Cut! குட் மார்னிங் மேடம். உங்க ஓனர் என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லு. பியூட்டி பார்லர்ல இருக்கேன். என்னப்பா தும்முனது தப்பா சார்? பிவிஐபிக்கு முன்னாடி தும்முனது தப்பு தான். அக்கவுண்ட் செட்டில் பண்ண சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு போ. இயற்கையா வர தும்மல என்ன சார் செய்ய முடியும்? அந்த அம்மாவோட செல்வாக்கு உனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியும். அப்படின்னா இனிமே ஒண்ணுக்கு போனா கூட அந்த பொம்பளை கிட்ட கேட்ட போங்கடா. சிந்து, அம்மா, ரிசப்ஷன்ல சொல்லி ஓனர் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரிம்மா. ஹலோ. அடி என்ன அடிச்சிடுவேன்னு பயமா இருக்கா? நீ பொம்பளை, உன்னை அடிச்சா ஒரே நாள்ல நீ பெரிய ஆள் ஆடுவ. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து உன் காலில் விட ஆரம்பிச்சிடுவாங்க. இனிமேலும் இப்படி நடக்க கூடாதுமா. இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. முத்து உன்ன மாதிரி சாக்கடையில விழாது. ஏன்னா அது முத்துக்கு தான் அசிங்கம். ஒழுங்கா வீடு போய் சேரு. நீ இங்கே இருக்கிற? நீ இங்கே இருக்க? வணக்கம்மா. உட்காருங்கம்மா. என்ன சிவனேஷா, ஆளே மாறிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா, உட்காருங்கம்மா. உட்காரு. அதெல்லாம் பரவாயில்லைங்கம்மா. பரவாயில்ல, உட்காரு. என்ன சாப்பிடுறீங்கம்மா? ஒண்ணு வேண்டாம். ஏதாவது சாப்பிடுங்கம்மா. தம்பி, இங்க வா. அம்மாவுக்கு என்ன வேணும் கேளு.
என்ன இருக்கு? சாக்கோபார், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, பிஸ்தா. தம்பி ஏன் நின்னுட்டே இருக்க? எடுத்து வந்து கொடுப்பா. எனக்கு வேண்டியதை நானே செலக்ட் பண்ணிக்கிறேன் மம்மி. ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே. கண்கள் இரண்டும் என்ற உண்மை கண்ட பேசுமோ? கண்கள் இரண்டும் என்ற உண்மை கண்ட பேசுமோ? காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ? கண்கள் இரண்டும் என்ற உண்மை கண்ட பேசுமோ? மேடம், நோ, ரொம்ப ஹாட்டா இருப்பீங்க, சாப்பிடுங்க, கூல் ஆயிடுவீங்க. வேண்டாம். ஓகே. மேடம் எதுவுமே சாப்பிடாம போறீங்க? பரவாயில்ல, இன்னொரு டைம் பார்க்கலாம். வாங்க ம். வாங்க. இந்த உலகத்திலேயே எனக்கு முதல் எதிரி நீதான். இந்த உலகத்திலேயே எனக்கு முதல் உறவு நீதான். ஹாய் கிருஷ்ணா. எங்க வந்த? அம்மா அப்பா விளையாட்டு விளையாட. மரியாதையா வெளியே போடு. ஏய், விளையாடாத. இப்போ உன்னால வெளியே போக முடியுமா? முடியாதா? இப்பவே என்ன வெளியில தள்ளிடு, நான் போயிடுறேன். வான்மதி, என்ன விடு. இப்பவே கொண்டு போய் என்ன வெளியில விட்டுரு, நான் போயிடுறேன். வான்மதி, உன் அம்மா இருக்கு எதிரி. நான் உன்னை எங்க அம்மாவை லவ் பண்ண சொல்லலையே, என்னதானே லவ் பண்ண சொன்னேன். கிருஷ்ணா, எங்க அம்மாவுக்கும் உனக்கும் தகராறுன்னு எனக்கு தெரியும். நீ வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ உனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லல்ல. ஆனா நான் இருக்கேன் கிருஷ்ணா. உன்னை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அன்னைக்கு என் நிழலுக்கு தான் முத்தம் கொடுத்தேன். இப்ப நான் நிஜமாவே வந்து நிக்கிறேன். வேண்டாம் வான்மதி. இத பாரு கிருஷ்ணா, ஒரு பொண்ண புருஷன் அடிச்சா சத்தம் போட்டு ஊரை கூட்டுவா. ஒருத்தனை புருஷனா அடையணும்னா திட்டம் போட்டு ஊரை கூட்டுவா. இது பொம்பளைங்களோட பலம். இப்போ நான் அன்னைக்கு நடந்து வந்தியான்னு கேட்டீங்க. இன்னைக்கு 10 கார் என் பின்னாடி வந்திருக்குங்க. அன்னைக்கே சொல்ல. அது சரி, நீ எப்ப கட் அவுட் வைக்கிற மாதிரி வச்சுட்டா போகுது. ஆனா அவங்களுக்கு கோவம் வந்துரும் நினைக்கிறேன். உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் என்ன பிரச்சனை வரதான் செய்யும். அதை விடுங்க. இன்னொரு லிஸ்ட் உங்க பேர் இருக்கு. சென்ட்ரல்ல ஏதாவது மந்திரி பதவிங்களா? ஹிட் லிஸ்ட்ல இருக்கு, ஜாக்கிரதை. பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா இதெல்லாம் பார்த்து பயப்பட முடியுங்களா? மலைச்சாமி, இப்பதான் மினிஸ்டர் ஆயிருக்கீங்க. இத தக்க வச்சுக்கணும்னா 6 மாசத்துக்கு வெளிநாடு எங்கேயும் போயிடாதீங்க. முக்கியமா பெரிய ஹீரோவை போட்டு படம் எடுத்துறாதீங்க. அப்புறம் தனி கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடும். சேச்சே, சம்பாதிக்கணும் இல்லைங்க, அதுக்குள்ள அவசரப்படுவனா? ஒரு சின்ன விஷயம். என்ன சொல்லுங்க. அன்னைக்கு இந்தியன் கரன்சியும் ஃபாரின் கரன்சியும் ஒண்ணு சேராதுன்னு சொன்னீங்க. இப்ப நான் டீல் பண்றது எல்லாமே டாலர்ல தான். சுத்தி வளைச்சு எங்க வரீங்கன்னு புரியுது. வான்மதி உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும், அதானே? மலைச்சாமி, இந்த பத்மாவதிக்கு பணம் அந்தஸ்து இதெல்லாம் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்பதானே பதவிக்கு வந்திருக்கீங்க. ஒரு 6 மாசம் அப்படி இப்படின்னு தேத்தி என் லெவல ரீச் பண்ண முடியுதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் யோசிப்போம். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? கல்வி, போலீஸ், மருத்துவம் இப்படி ஏகப்பட்ட இலாக்கா என் கையில வச்சிருக்கிறேன். 6 மாசம் என்னங்க? 6 நாள்ல உங்க லெவல ரீச் பண்ணிட மாட்டேன்.
வான்மதி, ஏமா சாப்பிட வர? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவன் பேரு கிருஷ்ணாமா. அவன் ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பையன். ஆனா ரொம்ப நல்ல பையன்மா. அவன் எனக்கு எதிரி. அவன் ஒருத்தன் தாமா எனக்கு உறவு. டென்ஷன் ஆகாதமா, சாப்பிடு. அவன் என்னை அவமானப்படுத்துறவன். எத்தனையோ தடவை நான் அவனை அவமானப்படுத்தியும் என் கற்பை காப்பாத்தினவன். உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ள பாத்திருக்கேன். யாரு? அமெரிக்க ஜனாதிபதியோட பையனா? இல்ல, அமைச்சர் மலைசாமியோட புள்ள. ஓ, அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனா? அவன் கையில ஒரு குச்சியை கொடுத்து இங்கிலாந்துக்கு ஒரு பிளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்து, யாரை கேட்கிறாய் வரி, எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி அப்படின்னு வசனம் பேசி சண்டை போட்டு வர சொல். வான்மதி, டென்ஷன் ஆகாதமா. டென்ஷன் ஆனா பிரஷர் வரும். பிரஷரா? யாருக்கு பிரஷர்? பிரஷர் வந்துச்சு. பிரஷர் வந்தா ஹார்ட்ல அட்டாக் வரும். எனக்கு ஹார்ட்ல அட்டாக் வந்தா காதல், உனக்கு ஹார்ட்ல அட்டாக் வந்தா மரணம். எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்திதான். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்னமா பண்றது? ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். This is too much. No, mommy. It's 3 much, 4 much, 5 much, 6 much. Leo ka pasa? மெல்ல 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 எந்தன் மேனி நடங்குது மெல்ல. சொல்ல 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 நெஞ்சம் துள்ளுது துள்ளுது சொல்ல. உச்சி மூடற் கொண்டு பாதம் வரை இன்று ஓடிடும் மின்னலை என்ன சொல்ல? மிச்சம் இருப்பதை நாளை என்று, மிச்சம் இருப்பதை நாளை என்று நெஞ்சில் மின்னிடும் ஆசையை என்ன சொல்ல. மெல்ல 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 தாமரை பூவினில் வண்டு வந்து தேனருந்த மலர் மூடிக்கொள்ள. தாமரை பூவினில் வண்டு வந்து தேனருந்த மலர் மூடிக்கொள்ள. உள்ளிருந்தே வந்து ஆடுதல் போல், உள்ளிருந்தே வந்து ஆடுதல் போல் உள்ளத்தில் நீ என்று ஆடுகின்றாய் ஆடுகின்றாய். சரி சரி, நீ போ. உட்காருமா.
ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். என்னடி ஆச்சு உனக்கு? நீ ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன், ஆனா நீ ரொம்ப முட்டாளா இருக்கேம்மா. இப்படியே 6 மாசம் பழகி இருந்தா என்கிட்ட அவனுக்கு ஏதாவது பிடிக்காம போயோ, அவன்கிட்ட எனக்கு ஏதாவது பிடிக்காம போயோ, நாங்க 2 பேரும் பிரிச்சிருக்கலாம். நிறைய காதல் இப்படித்தான் தோத்து போகுது. ஆனா எந்த காதலுக்கு இடையில தடை வருதோ, போராட்டம் வருதோ, அந்த காதல் தான் ரொம்ப நெருக்கமாகி ஜெயிக்குது. இப்போ ஏன் காதல அப்படித்தான் ஜெயிக்க போகுது. இது வரைக்கும் உன் கேரக்டர் பத்தி தான் உனக்கு தெரியும்ல, ஏன் கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்க. வான்மதி, நீ நினைக்கிற மாதிரி முட்டாள் இல்ல, ரொம்ப புத்திசாலி. ஒன்ன சுட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா என்னோட காதல் தோர்த்து போயிடும். அதனால என்ன நானே சுட்டுக்க போறேன். 1, 2, 3ன்னு தான் வழக்கமா எண்ணி சுடுவாங்க. ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமானவ. 2 எண்ணும் போதே சுட்டுக்குவேன். வேண்டாமா வன்மதி, ப்ளீஸ். அப்படின்னா போன் பண்ணி கிருஷ்ணாவை விட சொல்லு. 1, 2. ஹலோ, நான் பத்மாவதி பேசுறேன். அவனை விட்டுருங்க. ஆமா. கேஸா? எந்த கேஸும் போடாம மரியாதையா விட சொல்லு. கேஸ் எதுவும் போடாம அவனை உடனே விடுங்க. இந்தாமா, என்ன சுட்டாலும் சரி, நீயே சுட்டுட்டாலும் சரி. துப்பாக்கியை கீழே போட்டுட்டேனே, தற்கொலை பண்ணிக்க முடியாதுன்னு நினைக்காத. தூக்கு கயிறு இருக்கு, தூக்க மாத்திரை இருக்கு, இன்னும் நிறையவே இருக்கு. குட் நைட். பத்மாவதி, 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 பத்மாவதி. கிருஷ்ணா, வான்மதி, உள்ளவாடி. அத்தை கூப்பிடுறாங்கல்ல, உள்ளவா கிருஷ்ணா. இவனை உள்ள விட்டுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நாய்ங்களா? இவனை அடிச்சு கார்பரேஷன் சாக்கடையில போடுங்கடா. கடல்ல போய் கலக்கட்டும். கிருஷ்ணா மேல ஒரு அடி விழுந்ததுன்னா உன் மான மரியாதை எல்லாம் இந்த இடத்துலயே போயிடும். மிரட்டுறிய? அடிங்கடா, என்ன பண்றான்னு பாப்போம். வான்மதி, அடிக்க சொல்லு. போங்கடா. வான்மதி, உன் அம்மாவோட பலம், பணம், ஆத்திரம் எல்லாத்தையும் பாக்குறியா? இப்போ என் காதல பாரு கிருஷ்ணா. நிறுத்துடி. தான் பொண்ணு லவ் பண்றத பாக்குறதுக்கு எந்த அம்மா கொடுத்து வச்சிருக்கு? வெக்கப்படாதீங்க, நல்லா பாருங்க அத்தை. இன்னொரு முறை உன்னை காயப்படுத்தணும்னு நினைச்சா என் அம்மாவுக்கு முன்னாடியே கிருஷ்ணா. ஓகே வான்மதி, வரட்டுமா அத்தை? காயப்படுத்தினாதானே முதலிரவு கல்யாணம் எல்லாம். ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டா என்னன்னு யோசிக்கிறியா மை டியர் கிரிமினல் மம்மி? இந்த உடல், பொருள், ஆவி எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. இனிமே இந்த வீட்டுல கிருஷ்ணாகர் பேரை கேட்க கூடாது.